சலாத்தும் சலாமும் இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீனுடைய அமானிதத்தை விட்டு சென்றார்களோ அதை பாதுகாத்து இன்று வரை நமக்கு எத்தி வைத்த சஹாபாக்கள் தபிஈன்கள் தபிஈன்கள் நம்முடைய ஆசான்மார்கள் மூதாதைகள் பெற்றார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த இறை அச்சத்தை தக்வாவை அடைவதற்காக வேண்டி ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானோ அந்த தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வை உரிய முறையில் அஞ்சி தக்வாவுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள், அவனுடைய கிருபை, அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் வருடத்தில் ஒரு முறை புனிதமான ரமலானுடைய மாதத்துடைய ஒரு பாக்கியத்தை, ஒரு செல்வத்தை, ஒரு பெரிய நியாமத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதம் வருடத்தில் ஒரு முறை நம்முடைய வாழ்வில் நாம் பல தடவை அந்த ரமலானை அடைந்து இந்த ரமலானில் நல்ல நற்கர்மங்கள் ஏராளம் செய்து இந்த முறையும் மீண்டும் அல்லாஹ் நமக்கு புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கிறான். நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அருள், மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு, நரக விடுதலை, அல்லாஹுடைய பொருத்தம், தக்வாவை அடைந்து பாக்கியசாலியுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அந்த இரவில் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள், அவன் மனிதனை பரிசுத்தப்படுத்திதான் அவன் பக்கம் அழைக்க விரும்புகிறான். அதுக்கான அவகாசங்களை நமக்கு வழங்கிக் கொண்டே இருப்பான். நாளை கியாமத் நாள்ல எந்த ஒரு மனிதனுக்கும் காரணங்களையோ தமக்கெண்ட எக்ஸ்கியூஸ்களையோ சொல்லி தங்கடங்களை முன்வைக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் இந்த உலக வாழ்வில் தனிப்பட்ட முறையில் குடும்பமாக சமூகமாக அல்லாஹ் அவகாசங்களை வழங்கி கொண்டிருப்பான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த அவகாசங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். அதை பயன்படுத்தி பாக்கியசாலி கூட்டத்தில் நாம் ஆகிடணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறும் போது ஒரு தடவை 3 துஆக்கள், இது பெரிய பாக்கியங்கள். இந்த பாக்கியத்தை அடைந்தும் அதை கொண்டு பயன் பெறாதவர் மீது அல்லாஹுடைய சாபம், அதாப், அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த பதுஆவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அவ்வளவு பாக்கியங்கள், அதில் ஒரு பாக்கியம்தான் ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை, மக்ஃபிரத்தை, எத்கும் மினன் நாரை அடையாதவன் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அல்லாஹ் நம்மை அவ்வாறான கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் இந்த பாக்கியங்களை பெற்று அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்து வாழ பாக்கியம் கிடைக்காதவர்கள், எல்லா அவகாசலையும் வழங்கினதுக்கு பின்னாலேயும் அதை தவறிய விட்ட மனிதனை பார்த்து, யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅததிருல் யௌம் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். நிராகரித்தவர்களே, இவ்வளவு பாக்கியங்களை கிடைத்தும் அந்த நிராகரிப்பு கூட்டத்தில் நாம் ஆகிடக்கூடாது. இன்றைய நாள் நீங்க தங்கடங்கள் முன்வைக்காதீர்கள். இன்றைய நாள் கியாமத்துடைய நாளில், இன்றைய நாளில் நீங்க தங்கடங்களை முன்வைக்காதீர்கள். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். இன்று உங்களுக்கு கூலி கிடைப்பதெல்லாம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி கூலிகள் எல்லாம் நீங்க செய்த அமல்களுக்கு மாத்திரம்தான். நீங்க செய்த அமல்களுக்கு மாத்திரம்தான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு மாதம். நம்முடைய உல தூய்மை, எங்களுடைய நஃப்ஸை, நம்ம ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி நாம் நல்லவர்களாக மாற வேண்டும். எல்லோருக்கும் நலவை நாடக்கூடியவர்களாக மாற வேண்டும். எல்லோருக்கும் ஹைரை நாடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுடைய அருளை பெற்று எல்லோருக்கும் கருணை காட்டக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த மாதம் தர்மத்துடைய மாதம். இந்த மாதம் இன்ஃபாக்குடைய, அல்லாஹுடைய பாதைகளில் நல்ல விடயங்களில் செலவழிக்கக்கூடிய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்துல ஏனைய மாதங்களை விட, ஏனைய காலங்களில் விட அதிகமாக நன்கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இது ஜகாத்துடைய அந்த கடமை அல்ல, அதுக்கு அப்பால் சதகாவுடைய, அதுக்கு அப்பால் உள்ள சதகா தர்மத்துடைய விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் சதகாவுடைய மாதம். இந்த மாதம் குர்ஆனுடனான ஒரு உறவை கெட்டி எழுப்பக்கூடிய ஒரு மாதம். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு செய்த ஈமானுடைய நிஅமத், அதே போல அதுக்கு பின்னால் ஒரு பெரிய நிஅமத் இருக்கிறதாக இருந்தால், அருட்கொடை இருக்கிறதாக இருந்தால், அது குர்ஆனுடைய பாக்கியம், குர்ஆனுடைய அருட்கொடை. அல்லாஹுடைய அந்த முஅஜிஸா நீளமாக அது இருந்து இன்னுமே யாராலையும் முறியடிக்க முடியாத சவாலாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்தும் போது குர்ஆனை இறக்கி வைத்த மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாதம் என்பது, ரமலானுடைய மாதம் என்பது குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்த மாதம். இது ஹுதல் லின்னாஸ், முழு மனித இனத்துக்கும் வழிகாட்டக்கூடிய குர்ஆன். முழு மனித இனத்துக்கும் நேரான வழிய, தன்னுடைய வாழ்க்கையுடைய திசைய, டிரெக்ஷனை காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய தீன் மார்க்கம் என்பது அது நோன்புடன், சதகாக்களுடன், ஹஜ்ஜுடன், தொழுகையுடன் முடியக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல, முடியக்கூடிய ஒரு தீன் அல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. சம்பூர்ணமாக இந்த தீனுக்குள்ள சம்பூர்ணமாக நுழைந்து கொங்க. எல்லா விடயங்களும், நம்முடைய உணர்வுகள் அனைத்துமே அல்லாஹுடைய கட்டளைக்கு சம்பூர்ணமாக அடிபணியும் வரைக்கும் நம்முடைய சம்பூர்ணமான தீனை நாம் அடையல. எல்லாத்தையும் விட அதிகமாக அல்லாஹ்வையும், அல்லாஹுடைய ரசூலையும், அல்லாஹுடைய தீன நேசிக்காத வரையில நாம் சம்பூர்ணமான ஈமான அடையல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது அல்லாஹுடனான ஒரு நெருக்கமான உறவை அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பம். இந்த ரமலானுடைய மாதம் இது துஆவுடைய மாதம், துஆவுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை சூரா பக்ராவில் அறிமுகப்படுத்தி தொடராக வந்து இறுதியாக அல்லாஹ் வ இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். என்னுடைய அடியான் என்ன பற்றி வினவினா, ஃபஇன்னி கரீப், நிச்சயமா நான் அவனுக்கு அருகாமையில் இருக்கிறேன். ஃபஇன்னி கரீப், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் அனைவருடைய அழைப்புக்கும் நான் பதில் அளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். என்னுடைய அழைப்புக்கு நீங்க பதில் அளிங்க, என் மீது நீங்க ஈமான் கொண்டு நீங்க வாழுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த சம்பூர்ணமான தீன் நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த உணர்வை புதுப்பிக்கக்கூடிய, ஈமானுடைய உணர்வை, தக்வாவுடைய உணர்வை புதுப்பிக்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். இது ஒரு ஆன்மீக பயிற்சி பாசறை, ஒரு ஆன்மீக பயிற்சி பாசறை. இரவு நேரத்தில் நின்று வணங்கி அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய அருளை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ அருளாரனுக்கெல்லாம் அருளாரன், எங்கள் மீது நீ அருள் புரிவாயாக, ரஹ்மத்தை நீ பொழி வைப்பாயாக என்று கேட்கக்கூடிய மாதம். பாவ மன்னிப்பு, நிராசை அடையாமல் எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கு.
மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, 2 சாரார்கள். நாம் இந்த விடயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய தீனில் ஒரு பகுதி அல்லாஹ் உடனான உறவு, நம்முடைய தீனுடைய மத்த அரை பாதி மனிதர்களுடனான உறவு, நம்முடைய குடுக்கல் வாங்கல்கள். அது சீராகாமல், அந்த பகுதி சீராகாமல், இந்த ரமலானுடைய மாதம் இந்த 2ஐயும் சீராக்கக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ்வுடனான உறவை பலமாக கெட்டி எழுப்புவதற்காக வேண்டி நோன்பு நோக்கிறோம், குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுகிறோம், இரவு நேர தொழுகையில் நின்று வணங்குகிறோம், தராவியுடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, அதே நேரத்தில் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் துஆக்கள்ல ஈடுபடுகிறோம். அல்லாஹ்வுடனான அந்த உறவை பலமாக கட்டி எழுப்புவதற்காக வேண்டும். மற்ற பக்கம் அல்லாஹ் நமக்கு தந்த செல்வத்தை அதை வாரி வாரி செலவழித்து மக்களுக்கு உணவளித்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனிதர்களுடனான உறவு, மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக், மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்குகளை சீராக்கிக் கொள்வது, நம்முடைய உறவுகளை நாம் சீராக்கிக் கொள்வது, குறிப்பாக குடும்ப உறவு, பெற்றார்களுடனான உறவு. இந்த மாதத்தில் குடும்ப உறவை துண்டித்தவர்கள், பெற்றாரை நோவித்தவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவிலையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய மாட்டார்கள். உள்ளத்தில் பகைமையும் ஹிஷும் பொறாமையும் குரோதமும் வைரமும் சூனியத்திலையும் தொடரான மதுபானத்திலையும் தொடரான போதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புனிதமான அருள் நிறைந்த மாதத்தில், புனிதமான அருள் நிறைந்த மாதத்தில் கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பில்ல. அல்லாஹ் எல்லாத்தையுமே மன்னிக்க தயார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க்கை தவிர மற்ற அனைத்து பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் நீங்க தூய்மையான தௌபாவை செய்து அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும். மனிதர்களுடனான உறவுல உள்ள தௌபா அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் திரும்பி, அல்லாஹ் இன்னாருக்கு நான் தவறிழைத்துட்டேன், இன்னாருடைய ஹக்கை நான் எடுத்துட்டேன், இன்னாருடைய உள்ளத்தை நான் நோவிச்சிட்டேன், மன்னின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நமக்கு கேட்க முடியாது. முதலாவது அந்த மனிதனிடத்தில் போயிட்டு நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரிடத்தில் நாம் செய்த தவறுக்கு, அந்த குற்றத்துக்கு மன்னிப்பை வேண்ட வேண்டும். எங்களால நடந்த ஒரு விடயம், யாராவது உங்களிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிக்க வேண்டும் என்று எங்கட மார்க்கம் சொல்லுது. ஏன் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அலா துஹிப்பூன் அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை குறைகளை மன்னிக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதனால மற்றவர்கள் உங்களுக்கு தவறிழைத்தால் மன்னித்திடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் சம்பூர்ணமாக இன்க்ளூசிவாக எங்களுடைய எல்லா விவகாரத்திலையும் எங்களுக்கு நலவை நாடுது, எங்களுக்கு நலவை நாடுது. அதான் அத்தீனுன் நஸீஹா. நம்முடைய எல்லா விவகாரத்திலையும் எங்களோட மார்க்கம் நமக்கு நலவை நாடுது. அல்லாஹ்வும் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான், நாமும் நலத்தை நாட வேண்டும், எல்லோருக்கும் ஹைரை நாட வேண்டும், எல்லோருக்கும் நாம் அருள் புரியக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஒரு மனதை உருவாக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. நாம் மக்களுக்குள்ளான உறவை சீராக்கிக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்கள், நாம் மனிதர்கள், எங்களால தவறுகள் நடக்கும், எங்களால குற்றம் குறைகள் நடக்கும். நாம யாரும் தூய்மையானவர்கள் அல்ல, நாம் யாரும் தூய்மையானவர்கள் அல்ல. எங்களால பாவங்கள் நடக்கும். இது மனிதனுடைய இயக்க. மனிதன் என்றா தவறிழைக்கிறவன், மனிதன் என்றா மறதி உள்ளவன், மனிதன் என்றா வாதிடக்கூடியவன், மனிதன் என்றா அவனுக்கு பிடிவாதம் இருக்கும், மனிதன் என்றால் கொஞ்சம் பொறாம இருக்கும், மனிதன் என்றா உள்ளத்தில் கோபம் வரும். இது மனிதனுடைய பண்புகள். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு அப்பால் ஒரு தவற செஞ்சு அதை உணர்ந்ததுடன் எங்கள்கிட்ட அந்த ஈமானுடைய பலம் இருக்கணும். உடனடியாக உங்கள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு. அப்படி யாராவது வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா எங்களுக்கு ஈமானுடைய பலம் இருக்கணும். யாரு எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு தவற செய்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சாலும் அவர் வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறதுக்கான மனதை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்க வேண்டும். அதை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் இருக்குதே, மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்வில் நாம் அடைவோம் என்ற எந்தவித உத்தரவாதமும் இல்லை.
இதுக்கு முன்னால எங்களுடன் வாழ்ந்த எங்கட சகோதரர்கள், சகோதரிகள், பெற்றார்கள், நண்பர்கள், நேசத்துக்குரியவர்கள் போன வருடம் ரமதான்ல, அதுக்கு முந்தின வருடம் ரமதான்ல எங்களுடன் இருந்த எத்தனையோ நபர்கள் இன்று மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறைகளை சொர்க்கத்துடைய பூங்காவனமாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். நாமும் அந்த மண்ணறையை அடைவதற்காக வேண்டிதான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களையும் நாம் மறந்திடக்கூடாது. இந்த மாதத்தில் நாம் அதிகமாக எங்கட முன்னோருக்கு, எங்கட பெற்றாருக்கு, எங்களுக்கு நாம் காரணம் காரியமாக இருக்கிறதுக்கு, இது எல்லா நலவுகளுக்கு காரணமாக இருந்தவர்களை ஒரு காலம் மறந்துடக்கூடாது. எங்களோட உலமாக்களுடைய ஏராளமான துஆல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஒரு நண்பன் ஹம்மாத் இப்னு சலமா அவர்கள் வஃபாத்தான ஒவ்வொரு நாளும் அவங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னா, அவங்க மௌத்தாகும் வரைக்கும் நான் ஹம்மாதுக்கும் ஹம்மாதுடைய வாப்பாவுக்கும் அல்லாஹ்விடத்துல மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு கேட்காம என்னுடைய நாள் கழியாது. நண்பர்கள், எங்களுக்கு நேசத்துக்குரியவர்கள் வாழக்கூடிய அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணறையில் அவர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க விட்டு செல்லக்கூடிய, நாம் விட்டு செல்லக்கூடிய பெரிய சொத்து என்னண்டா, நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகம், நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய சமூகம். நம்முடைய ஞாபகம் வரும் போது நமக்கு துஆ வரணும். நம்மை பற்றி குறிப்பிடப்படுற நேரத்தில் நலவுகளை மக்கள் சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் அப்படியான ஒரு வாழ்க்கை, நாம் யாருடன் எல்லாம் தொடர்பாகிறோமோ அந்த எல்லோருடனும் அந்த ஒரு நல்லொரு வாழ்க்கையை, நல்லொரு உறவை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். மக்கள் நமக்கு துஆ செய்யக்கூடிய நிலை நம்முடைய மூதாதைகள் பெற்றார்கள். அது அனைவருக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை நம் சார்பாக நசீபாக்க வேண்டும். அந்த கபராளிகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இது ஒரு அழகான ஒரு மஸ்ஜிதில் நாம் அமர்ந்து சுஜூத் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆரம்பமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால அல்லது எத்தனை வருடங்களுக்கு முன்னால் என்று நமக்கு தெரியாது, ஆரம்பமாக இந்த கிராமத்துக்கு வந்து குடியேறி சுஜூத் செய்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். நம்முடைய சுஜூதுடைய அனைத்து பங்கும் அல்லாஹ் அவர்களுக்கு எத்தி வைக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு எத்தி வைக்கிறான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். நாம் அவர்களுக்காக வேண்டி இந்த ரமலானில் நாம் அவர்களுக்காக வேண்டி கையேந்துவோம், துஆ செய்வோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய, எங்களுக்கு கையேந்தி மக்ஃபிரத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனுடன் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி நம்முடைய தீனுள்ள ஒரு பகுதி உறவு. அந்த உறவுகள்ல மிக முக்கியமானதுதான் குடும்ப உறவு. குடும்ப உறவு, குடும்பம் என்றது நாம் தெரிவு செய்ததல்ல. எங்கட பெற்றார்களை நாம் தெரிவு செய்யல, எங்கட பிள்ளைகளை நாம் தெரிவு செய்யல, எங்கட சகோதர சகோதரிகளை நாம் தெரிவு செய்யல. அது அல்லாஹுடைய தெரிவு. யாருடைய பிள்ளையாக பிறக்கணும் என்றது அது அல்லாஹுடைய முடிவு. எந்த ஊர்ல, எந்த கிராமத்துல நாம் பிறக்கணும், எந்த பிரதேசத்துல வாழணும் என்பது அல்லாஹுடைய முடிவு. அது எங்கட சாய்ஸ் அல்ல, எங்கட சாய்ஸ் அல்ல. நாங்க கேட்டா யார்ட்டையும் எங்கப்பா பிறக்க விரும்புறாண்டா, நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டை சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்த சொல்லுவோம். ஏன்? எங்களுக்கு அப்படியான கற்பனைகள்ல இருக்கிறோம். அவங்க நல்லா இருக்கிறாங்க, அங்கிருந்தா நல்லம் அப்படின்ட்டு உலக அடிப்படையில நாம் சில விடயங்களை பார்த்து சொல்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அண்மையில ஒரு 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 டாக்குமெண்ட்ரி ஈஸ்ட் ஆப்பிரிக்கால, கிழக்கு ஆப்பிரிக்கால ஒரு பாலைவனத்துல, சஹரா டெசர்ட்ல ஒரு மிகவும் ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல கண் தெரியாத ஒரு கோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அங்க வாழக்கூடிய எல்லோருமே குருடர்கள், எல்லோருமே குருடர்கள். 99% குருடர்கள். அங்கு போயிட்டு ஆஸ்திரேலியா சார்ந்த ஒரு மனிதர் போயிட்டு அவங்கள பேட்டி காண்றாங்க. அவங்கள பேட்டி காண்ற நேரத்துல கேட்கிற நேரத்துல, உங்களுக்கு இந்த ஒரு வசதியும் இல்ல, ஒரு வசதியும் இல்ல, வாழ்றது மிக சிரமம், கஷ்டமான நிலையில. அவங்கள்ட்ட கேட்டா, எங்கட ஊரை தவிர வேற ஒரு ஊரண்டா மக்கா மதீனா, அதை தவிர வேற எங்கேயும் நாங்க வாழ விரும்புறோம்.
அல்லாஹ் நமக்கு தந்ததை திருப்தியுடன் வாழக்கூடிய ஒரு மனப்பாங்கு அல்லாஹ்விடத்தில் எப்பயும் நம்முடைய துஆல் ஒன்றா இருக்கணும். யா அல்லாஹ், நமக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உள்ளத்தை தாயா அல்லாஹ், நன்றி உணர்வுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபால கடைசியில ஒரு துஆவை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அது ஒவ்வொருத்தரும் நீங்க பாடமாக்கி அந்த துஆவுக்குள்ள, அந்த பிரார்த்தனைக்குள்ள நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் உள்ளடக்கிறது. துனியா ஆகிரா அனைத்து விவகாரங்களும் அந்த துஆவுக்குள் உள்ளடங்கி இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், இது மக்கள் தங்கம் வெள்ளி பொறுமதியான நாணயங்களை அவர்களுக்கான சொத்துக்களாக அவர்கள் பொறுமதியாக பாதுகாத்து வைக்கக்கூடியதாக அவங்க வைக்கும் போது, ஒரு பொக்கிஷமாக வைக்கும் போது, நீ இந்த துஆவை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்தது, ஒரு பொக்கிஷமாகவே தங்கம் வெள்ளி உலகத்துடைய எல்லா பொறுமதியான வஸ்துக்களை விட இந்த துஆ மிக பொறுமதியானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் இறுதியில கடைசியில அந்த துஆவை உங்களுக்கு முன்வைப்பேன், கொஞ்சம் அவதானமாக கேட்டுக்கொண்டிருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு விடயத்தை உங்களுக்கு வினயமாக விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் நமக்காக வேண்டி துஆ செய்யறதை விட அதிகமாக மற்றவர்களுக்காக வேண்டியும், நாம் வாழக்கூடிய மண் நம்முடைய ஊருக்காக வேண்டியும், நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காக வேண்டியும், நம்முடைய நாட்டுக்காக வேண்டியும், உலக மக்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் நாம் மற்றவர்களுக்கு கேட்கக்கூடிய ஹைறுகளை அல்லாஹ் நமக்கு முதலாவது நசீபாக்குவான். அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான். நாம் மற்றவர்களுக்கு துஆ செய்யும் போது வலக்க மிஸ்லு தாலிக், வலக்க மிஸ்லு தாலிக், உனக்கும் அவ்வாறு உண்டாகட்டும், உனக்கும் அவ்வாறு உண்டாகட்டும், உனக்கும் அது நசீபாக்கட்டும் என்று ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கிறான். அந்த மலக்கு எங்களுக்காக வேண்டி துஆ செய்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, மற்றவர்களுக்கு ஒரு விடயம் இருக்குது. சில நேரங்கள்ல எங்களை விட தாழ்ந்தவங்களை பார்த்து துஆ செய்யறது லேசி என்று சொல்லுவோம். சிம்பத்தி வரும், பாவம் என்ற ஒரு உணர்வு. எங்களை விட கஷ்டப்படுறவரை பார்த்து துஆ செய்யறது நமக்கு லேசி. ஆனா எங்களை விட கொஞ்சம் உயர்வுல இருக்கிறவர், நாங்க எங்கட பார்வை அடிப்படையில அவர் அந்தஸ்தில் இருக்கிறார், அவர்களுக்கு பாக்கியம் இருக்கின்றது பார்த்து நமக்கு துஆ செய்யறது கஷ்டம். ஆனா அவர்களும் நம்முடைய துஆவுல தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்னென்ற அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வறுமையும் ஒரு சோதனை, செல்வமும் ஒரு சோதனை. ஆனா செல்வத்துடைய சோதனை இருக்குது, அது மிக கடுமையானது. அன்புக்குரிய சகோதரர், செல்வத்துடைய சோதனை, அதிகாரமும் ஒரு சோதனை, நாம் குடிமக்களாக இருப்பதும் ஒரு சப்ஜெக்டாக இருப்பதும் ஒரு சோதனை. ஆனா அதிகாரத்துடைய சோதனை இருக்குதே மிக கஷ்டமானது. அதனால பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, செல்வத்தோட இருக்கிறவங்க, நல்ல இருக்கிறவங்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்யணும். அதுல என்ன கயிறு தெரியுமா? பொதுவாக ஒரு நல்ல அழகான ஒரு வீட்டை கிட்ட இருக்கிறாரு, அதை பார்த்து நாங்க மாஷா அல்லாஹ் என்றோம். மாஷா அல்லாஹ் என்று சொல்லணும். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்தா அதை நான் சொல்லணும் மாஷா அல்லாஹ். இது ஏண்ட சக்தி அல்ல, ஏண்ட ஆற்றல் அல்ல, இது அல்லாஹுடைய நாட்டம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்னொரு இடத்துல நாம் ஒரு அருட்கொடைய நிஅமத்தை கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்தது என்னண்டா, அல்லாஹும்ம பாரிக் லஹு, யா அல்லாஹ் அவனுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. எங்கட புத்திக்கு படாது, அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். ஆனா இன்னும் பார்த்து அல்லாஹும்ம பாரிக் லஹு, யா அல்லாஹ் அவருடைய அந்த நிஅமத்துல, அந்த அரக்கத்துல ஒரு வீடு இருக்கலாம், அழகான மாளிகைகள் இருக்கலாம், ஆனா பரக்கத் இல்லாத வீடாக இருக்கலாம். அவருக்கு செல்வம் இருக்கலாம், ஆனா அந்த செல்வத்துல பரக்கத் இல்லாம இருக்கலாம். அல்லாஹும்ம பாரிக் லஹு என்று சொல்லி நீங்க அவருக்கு துஆ செய்யும் போது அதனுடைய ரெண்டு நிஅமத் உண்டாகும். ஒன்று, எங்கட உள்ளத்துல அல்லாஹ் பொறாமை இல்லாம ஆக்குவான். பொறாமை இல்லாம போனா தான் எங்களுக்கு அவருக்காக வேண்டி துஆ செய்யலாம். இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? அவர் எந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்துக்கு உங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவான், உங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவான். அதை பார்த்து பொறாமப்பட்டா நீங்க அதை அடையவே மாட்டீங்க. ஆனா அதை கண்டு அவருக்கு நீங்க துஆ செய்தீர்கள்னா அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்குவான். அல்லாஹும்ம பாரிக் லஹு என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நாட்டு மக்களுக்கு
இந்த மண்ணுக்கு நபிமார்கள் வாழ்ந்த ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அந்த பிரதேசத்துக்காக வேண்டி துஆ செய்தார்கள், அந்த மண்ணுக்கு துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு துஆ செய்தார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு துஆ செய்தார்கள். நபிமார்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி ஷாமுடைய பகுதி, அந்த ஷாம், பலஸ்தீன், ஜெருசலத்துக்கு துஆ செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கு ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்குது, ஆனா அந்த மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஈமானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆஹ்ராவுடைய இன்பங்களை பார்த்து அவர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய நிஅமத்தை விட இந்த தீனுடைய பாக்கியம் இருக்குது, அதான் பெரிய பாக்கியங்கள். நபிமார்களுடைய துஆ, அன்புக்குரிய சகோதரர்களே, நாமும் எங்கட முன்னோர்கள் இந்த மண்ணுக்கு துஆ செய்ததின் காரணமாக, எங்களுக்கு துஆ செஞ்சதின் காரணமாக தான் நாமும் இன்று சுஜூத் செய்யக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க துஆ செய்திருப்பார்கள், ரப்பி ரப்பி, அல்லாஹ் இடத்துல கையேந்து, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னைய தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாகவும் என்னுடைய சந்ததியிலிருந்து தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு சந்ததியை நீ உருவாக்கு என்று துஆ. எங்கட துஆக்கள் வீணாகாது. நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஊருக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த பிரதேசத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். நல்லடியார்கள் வாழ்ந்து போயிட்ட ஒரு இடம், முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ற இடம், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யப்படக்கூடிய இடம், குர்ஆன் திலாவத் ஓதப்படக்கூடிய இடம், இதில் அல்லாஹ் நிச்சயமாக பரக்கத் செய்வான். ஆனால் நாம் வாழ்ற காலத்துல அந்த கைறுகளை பரக்கத்தில் அடையணும் என்றால் நாம் மக்களுடனான நல்ல உறவை கெட்டி எழுப்போம். இந்த ரமதானுடைய மாதம் அதற்கான ஒரு மாதம். இரவு நேரத்தில் நின்று வணங்கி அல்லாஹுடனான உறவையும், அதே போல மனிதர்களுடனான உறவு, எங்கட குடும்ப உறவுல மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அன்புக்குரிய சகோதரர்களே எங்கட மார்க்கத்துல பெற்றார்களின் ஊடாக நாம் சொர்க்கத்தை அடையணும், அவங்களோட துஆவை பெறணும். எங்கட பிள்ளைகள், எங்கட மனைவி மக்கள், இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்குது. அதுலயும் குறிப்பாக எங்கட குடும்பத்தோட, திருமணத்தோட சம்பந்தப்பட்ட உறவுல குடுக்கல் வாங்கல்கள், இது அனைத்துமே ஹலால் ஆகணும். எங்கட அனந்தர சொத்து, எங்கட மார்க்கம் குர்ஆன் எந்த அளவு கண்டா எதையும் அவ்வளவு துல்லியமாக வலியுறுத்தாது. ஆனா ஒரு சொத்து, ஒருவர் வஃபாத்தானார், அவருடைய அனந்தர சொத்து வராசத் எப்படி பிரியணும் என்று துல்லியமாக தெளிவாக அல்லாஹ் தெளிவுபடுத்திருக்கிறான். ஆனா கவலைக்குரிய விடயம் என்னண்டா, அந்த அல்லாஹுடைய அந்த வழிகாட்டலை பின்பற்றாத காரணத்தினால நாம் நம்முடைய வாழ்வில பரக்கத்தை இழந்திருக்கிறோம், அருளை இழந்திருக்கிறோம். அதை சரியாக பின்பற்றாதனால நாம் பொருளாதார நெருக்கடிகளுக்கும், குடும்ப உறவுகள்ல சிக்கல்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்முடைய செயல்கள் தான். அல்லாஹுடைய கட்டளை இந்த நாட்டில் எங்கட முன்னோர்கள் எங்கட அனந்தர சொத்துக்களை இஸ்லாமிய சட்ட அடிப்படையில பிரிக்கப்படணும் என்று சொல்லி நம்முடைய வராசத் சட்டத்தை இந்த நாட்டுடைய சட்டத்தில, தனியார் சட்டத்தில ஒரு பங்காக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய கோர்ட்ஸ், நீதிமன்றத்துல ஒரு முஸ்லிமுடைய சொத்து எவ்வாறு பிரிக்கப்படணும் என்றால் அது இஸ்லாமிய சட்ட அடிப்படையில, குர்ஆனுடைய வழிகாட்டல் அடிப்படையில தான் பிரிக்கப்படணும் என்றத அவர் சட்டாக்கமாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எங்கட முன்னோர்களுக்கு அருள் புரிய வேண்டும். 3 சட்டங்கள், வக்ஃபுடைய சட்டம், அதான் தர்ம சொத்துக்கள், மஸ்ஜிதுகள், இது எவ்வாறு பாதுகாக்கப்படணும் என்று ஒரு இஸ்லாமிய அந்த வரையறைகளை அடிப்படையாக வைத்து வக்ஃபுடைய சட்டம். 2வது நம்முடைய திருமணம், விவாகரத்துடைய சட்டம். ஏன் நம்முடைய விவாகமும் அது ஒரு மார்க்கம், தீன், இபாதத். அதை நாம் சரியா செய்யவில்லை என்றால் அந்த வாழ்வு ஹலாலாக இருக்காது. 3வது திருமணத்துக்கு பின்னால நாம் வாழ்ந்து பிள்ளைகளை, நாம் குடும்பத்தை விட்டு செல்ல போது நம்முடைய அனந்தர சொத்துக்கள் எவ்வாறு பிரிக்கப்படணும் என்றதையும் ஒரு சட்டாக்கமாக, the succession law, the Muslim succession law, முஸ்லிம்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்துக்கள் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு லாவையும் அவர்கள் இந்த நாட்டுடைய சட்டத்துக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அந்த சட்டத்தை நாம் பின்பற்ற தயாராக இல்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதனுடைய வழிகாட்டலை நசீபாக்க வேண்டும். முழுக்க சம்பூர்ணமாக தீனை சம்பூர்ணமான முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியா நான் சொன்னது போல அந்த துஆவை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த துஆவை கற்று தந்தாங்க. அல்லாஹும்ம
إني أسألك الثبات في الأمر اللهم إني أسألك الثبات في الأمر والعزيمة على الرشد وأسألك موجبات رحمتك وعزائم مغفرتك وأسألك شكر نعمتك وحسن عبادتك وأسألك قلبا سليما ولسانا صادقا وأسألك من خير ما تعلم وأعوذ بك من شر ما تعلم وأستغفرك لما تعلم إنك أنت علام الغيوب. எவ்வளவு ஒரு வடிவான துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர். யா அல்லாஹ், என்னுடைய எல்லா விவகாரத்திலையும் எல்லா விவகாரத்திலும் ஸபாத் உறுதிப்பாட்டை எனக்கு தாயா அல்லாஹ். வல் அஸீமத அலா ருஷ்த், நேரான வழியில ஹிதாயத்துடைய நேரான வழியில அந்த வாழ்றதற்கான அஸீமத்தை, மனப்பாங்க, மன உறுதி எனக்கு நீ தாயா அல்லாஹ். வஅஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதி, உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய அருள் என் மீது கடமையாக்கக்கூடிய அனைத்து விடயத்தையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வஅஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதி, உன்னுடைய ரஹ்மத் என் மீது வாஜிபாகக்கூடிய அனைத்து விடயத்தையும் உன்னிடத்தில் கேட்கிறேன். வஅஸாயிம மக்ஃபிரத்திக், யா அல்லாஹ், உன்னுடைய பாவ மன்னிப்பு எனக்கு கடமையாக்கிறதுக்கான அனைத்தையுமே உனக்கு கேட்கிறேன். உன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றவனாக நீ என்னை ஆக்கு. வஅஸ்அலுக ஷுக்ர நிஅமதிக், யா அல்லாஹ், உன்னுடைய நிஅமத்கள், உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நிஅமத் செய்ய, அதுக்கு நன்றி உள்ளவனாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நீ தா. வஹுஸ்ன இபாதத்திக், உன்னை வணங்கும் போது, இபாதத்களை செய்யும் போது அழகான முறையில, வடிவாக, அழகாக, சம்பூர்ணமாக, ஒரு பெர்ஃபெக்டான முறையில உன்னை இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நசீபாக்கு. வஅஸ்அலுக கல்பன் சலீமா, யா அல்லாஹ், ஆரோக்கியமான ஒரு தூய்மையான உள்ளத்தை எனக்கு தாயா அல்லாஹ். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, யாருக்கு மீதும் வைரத்தையும் குரோதத்தையும் வைக்காத ஒரு தூய்மையான உள்ளத்தை எனக்கு நீ தாயா அல்லாஹ். அதே போல வஅஸ்அலுக லிசானன் சாதிகா, யா அல்லாஹ், உண்மையை பேசக்கூடிய, எல்லா நேரத்திலையும் உண்மையை பேசக்கூடிய சித்தீகீன், உண்மையாளர்கள், உண்மையை பேசக்கூடிய ஒரு நாவதாயா அல்லாஹ், உண்மையை பேசக்கூடிய ஒரு நாதா. வஅஸ்அலுக மின் கைரி மா தஅலம், யா அல்லாஹ், நீ அறிந்திருக்கிற எல்லா நலவையும் தான். அல்லாஹ் அறியாத எந்த ஒரு நலவும் இல்ல இந்த உலகத்திலும் ஆகிராலையும். அல்லாஹ் அறியாத எந்த ஒரு நலவும் இல்ல. நீ அறிந்திருக்கிற எல்லா நலவையும் எனக்கு நீ நசீபாக்கு. நீ அறிந்திருக்கக்கூடிய எல்லா கெடுதியையும் விட்டும், ஷர்ரையும் விட்டும் என்னை பாதுகாத்திரியா அல்லாஹ். வஅஊது பிக மின் ஷர்ரி மா தஅலம் வஅஸ்தக்ஃபிருக லிமா தஅலம், யா அல்லாஹ், நீ அறிந்திருக்கிற அனைத்து குறைகள், பாவங்களை விட்டு முன்னெடுத்துல நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், மறைவான அனைத்து விடயத்தையும் நன்கு அறிந்தவன் நீ அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆல எங்களுக்கு உலகத்துடைய ஆகிராவுடைய அனைத்து தேவையும் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்குது. நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏனைய துஆக்களையும் கேட்கிறோம். எல்லோருக்காக வேண்டி பிரார்த்திப்போம். குர்ஆனில் இருக்கக்கூடிய துஆக்களை கேட்போம். இஃப்தாருடைய நேரம், சஹருடைய நேரம், குறிப்பாக இந்த ரமலான்ல 4 வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கிடைக்கும். 4 யௌமுல் ஜும்ஆ, அதுல அசர்ல இருந்து மக்ரிபுடைய நேரம் இருக்குதே, ஒரு சிறந்த நேரம். எல்லா உலமாக்களும் ஒன்றுபட்டு சொன்ன அந்த வெள்ளிக்கிழமை நாள் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாள். அதிகமான இமாம்களுடைய கருத்து அது அசருடைய தொழிலிருந்து சூரியன் மறையும் உள்ளுக்கான நேரம். அந்த நேரத்தை நாம் அழகாக பயன்படுத்துவோம். ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துவோம். அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த மாதத்தில் அவனுடைய அருளை, மக்ஃபிரத்தை அடைந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி வாழ்ந்து உனக்காக வேண்டி மரணிக்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய ஆஹ்ராவை நீ சீராக்குவாயாக. ஆஹ்ராவுடைய எல்லா கட்டத்தையும் நீ லேசாக்குவாயாக. நம்மை விட்டும் பிரிந்தவர்களை அல்லாஹ் நீ அவர்களை மன்னித்து அவர்கள் மீது அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாம் அந்த நிலைமை அடையும் போது எங்கள் மீது நீ அருள் புரிவாயாக. நம் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. அம்மா பஅது ஃபயா இபாதல்லாஹ், ஊசிக்கும் வனஃஸி அவ்வலன் பித்தக்வல்லாஹி வ தஆத்திஹி فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم إلى الجنة. وقال تعالى: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله
إن الله خبير بما تعملون. صدق الله العليم. ويا أحباب الكرام، أحسنوا أعمالكم في السر والعلانية واتقوا الله واعلموا أن الله مع المتقين. بارك الله لنا بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه وخليله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. أما بعد، فيا عباد الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وارض عن ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنه، وعن سائر صحابة كل مجمعين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وأنثانا. اللهم من أحييته منا فأحيه على الإسلام، ومن توفيته منا فتوفه على الإيمان. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجعلنا من السعداء المقبولين، اللهم اجعلنا من السعداء المقبولين، اللهم اجعلنا من السعداء المقبولين برحمتك يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، أقم الصلاة، إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا.